இன்றைக்கி இங்கே சாப்பிட ஸ்கூல் லஞ்ச் கொடுக்கன்னு ஒரே சமையல் தான். சின்ன குக்கரில் சாதம் வச்சாச்சு, பருப்பு இல்லாத 2-3 காய் போட்டு ஒரு குழம்பு, வாழைக்காய் கறி, அப்புறம் அவரைக்காய் கறி. இவ்வளோ தான் இன்றைக்கான மெனு. காய்கறி பண்ணும்போது கடுகு தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் காய் போட்டு மித்த மசாலா ஐட்டம்லாம் போடுவோம். அதுக்கு பதிலாக வெறுமனே காயை நறுக்கிட்டு அதில் எல்லா மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு ஒரு பெரட்டி அதுக்கப்புறம் கடுகு தாளித்து கொட்டி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட்டோம் அப்படின்னா மசாலாலாம் இறங்கிடும், ஈவனாக இருக்கும். காலையில் 7:30 மணிக்குள்ளே எல்லா சமையல் வேலையும் முடிஞ்சுது. தோசை மாவு கொஞ்சம் இருக்கிறதுனால அதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சொல்லி சாதம் குறவாக வச்சாச்சு, அவ்வளோதான். அதாவது நம்ம கிரகப்பிரவேசம்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லார் வீட்லேயுமே பூசணிக்காய், அந்த திருஷ்டி பூசணிக்காய் கட்டுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பூசணிக்காய் நல்ல எனர்ஜி இருக்குது அந்த வீட்டுக்கு அப்படின்னா அது காஞ்சு போகும். அதுவே அழுகி போயிருந்தது இல்லை கருப்படைச்ச மாதிரி இருந்தது அப்படின்னா ஏதோ கெட்டது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது பூசணிக்காய் மேலே பிரச்சனையா இல்லை அந்த வீட்டு மேலே பிரச்சனையான்னு இன்னமும் எனக்கு தெரியாது. அதனால் நான் வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ண ஒரே வாரத்துலேயே இந்த பூசணிக்காய், இந்த மஞ்சள், இது எல்லாத்தையும் எலுமிச்சம்பழம் கலந்து எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டாச்சு. ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அம்மனோட பாதம் மட்டும் வாசலில் இருக்கும், ஒரு கோலம் இருக்கும், அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் நான் வச்சுருக்க மாட்டேன் அதிகமாக. எதுக்கு இது அப்படின்னா, நம்ம மனசுக்கு தோணும், ஐயோ என்ன பூசணிக்காய் அழுகுன மாதிரி இருக்கே இந்த மாதிரி அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா. அதெல்லாம் எந்த யோசனையும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எதுவும் யோசிக்க வேண்டாம். ஒன்று அதை அப்படியே எடுத்து போட்டுடுங்க. போட்டுட்டு வேணும்னா இன்னொன்று புதுசாக வாங்கி எடுத்து பூசணிக்காய் கட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதனால் மனசை போட்டு யாரும் குழப்பிக்க வேண்டாம். பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி இருந்த தொட்டு நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன், இதே மாதிரி எடுத்து போட்டுருங்க, இல்லைன்னா ஒன்று வாங்கி கட்டிக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.